இந்தியா விஎஸ் ஆஸ்திரேலியா 4வது டெஸ்ட் முதல் அடியை கொடுத்த ஆஸ்திரேலியா. கேப்டன் பாட் கம்மின்ஸ் எடுத்த முடிவு, அதனால என்னென்ன பிரச்சனை அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி டாஸில் தோல்வியடைந்தது. ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பாட் கம்மின்ஸ் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்தார். இது இந்திய அணிக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. 5 போட்டிகள் கொண்ட பார்ட்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் இதுவரை 3 போட்டிகள் நடந்து முடிந்து உள்ளன. அதில் 2 அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ளன. 3வது போட்டி மட்டும் டிராவில் முடிந்தது. இந்த நிலையில் மீதமுள்ள 2 போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் உள்ளது இந்திய அணி. அப்போதுதான் இந்த தொடரை கைப்பற்ற முடியும். மேலும் வருகின்ற உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முடியும். இந்த நிலையில் மெல்போர்னில் துவங்கிய 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி டாஸில் தோல்வியடைந்து உள்ளது. மேலும் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பாட் கம்மின்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்து இந்திய அணிக்கு முதலடியை கொடுத்து இருக்கிறார். பொதுவாக டெஸ்ட் போட்டிகளில் முதலில் பேட்டிங் செய்வது சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. டெஸ்ட் போட்டிகளில் 2வது இன்னிங்ஸில் சேசிங் செய்வது மிகவும் கடினமான விஷயமாக இருக்கும். அந்த வகையில் முதலில் பேட்டிங் செய்யும் அணி 2வது இன்னிங்ஸிலும் முதலில் பேட்டிங் செய்யும் என்பதால் அது சாதகமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த போட்டியில் இந்திய அணியில் முக்கிய மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. சுப்மன் கில்லுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் பிளேயிங் 11இல் சேர்க்கப்பட்டு இருக்கிறார். இதன் மூலம் இந்திய அணி பேட்டிங்கை விட பவுலிங் முக்கியம் என்ற முடிவை எடுத்து உள்ளது. அதே சமயம் சுந்தர் ஆல் ரவுண்டர் என்பதால் பேட்டிங்கிலும் ஓரளவு கை கொடுக்க வாய்ப்பு உள்ளது. இந்தியா அணியின் பிளேயிங் 11 யஷஸ்வி ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா கேப்டன், KL ராகுல், விராட் கோலி, ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ் குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், ஆகாஷ் தீப். நம்ம சேனல் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.